இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நம்புற ஒருத்தவங்க நமக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணா கோபம் வரதான் செய்யும். அதுதான் அவங்களோட இயல்பு. விடுங்க. சாரி தமிழ். அடேங்கப்பா, சாரி எல்லாம் கேக்குறீங்க. நீங்க எதுவும் பண்ணலையே. தப்பு நடந்ததுக்கு நியாயத்து பக்கம் நின்னீங்கல்ல, அதுவே போதும். சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். பிரேம் பண்ணது தப்பு. அவங்க பண்ணது எதையுமே நான் நியாயப்படுத்த மாட்டேன். நீ பிரேம்ல கம்ப்ளைண்ட் கொடு. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசுறேன். தூக்கி உள்ள வைக்கட்டும். என்ன இல்ல, பிரேம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? இந்த பிரச்சனைக்கு காரணமான பிரேமே ஸ்பாட்ல இல்ல. ஆனா பணம் தொலைஞ்சு போனதும் என் தங்கச்சி மேல திருட்டு பட்டம் கட்டி அமுதா சித்தி என்னென்ன பேசினாங்க. உங்க மாமாவும் எப்படி எல்லாம் பேசினாரு. இதனால தேன்மொழி எவ்வளவு துடிச்சிருப்பா. செய்யாத தப்புக்கு குற்றவாளியா நின்னுட்டு இருந்த அவ மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். நான் எவ்வளவு காயப்பட்டிருப்பேன். தமிழ், செய்யாத தப்புக்கு அக்யூஸ் பண்ணா யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். நீ எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம்ல. எதுக்கு விலகி ஓடுன? இந்த மாதிரி விஷயத்துல என் ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பாவம் தேன் ரொம்ப பயந்துட்டா. அவ இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா என் அத்தை மாமா அவங்கெல்லாம் அப்படி பேசியிருக்க கூடாது. கண்டிப்பா தேன் மேல தப்பு இல்லைன்னு நான் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன். இதை நான் இதோட விட மாட்டேன். என்ன பாக்குற? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு இசைக்கு உடம்பு முடியாம போனப்ப என்னை விட அதிகமா நீங்க தான் பதறினீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதை விட அதிகமா நீங்க கஷ்டப்பட்டீங்க. கண் கலங்குனீங்க. அத நான் பார்த்தேன். அதே மாதிரி தேனுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப உயிரை கொடுத்து காப்பாத்தினீங்க. எனக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எங்களுக்காக உங்க குடும்பத்தை எதிர்த்து நின்னு நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? மாமா, நான் தான். எழுந்துறீங்க. மாமா, உங்களுக்காக நானே சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? என்ன சமைச்சிருக்கமா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லம்மா. நீயே சொல்லு. உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி ரசமும் செட்டிநாடு சிக்கனும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கணும் உனக்கு யார் சொன்னா? யாரு சொல்லிருப்பா? எல்லாம் உங்க அம்முதான். சமையலே அங்க இருந்துதான் வந்திருக்கு. அப்படியா? சரி சரி, குடு சாப்பிடுறேன். என்னங்க? இத்தனை வருஷமா வெறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்த எனக்கு சாப்பாடை பார்த்ததும் அப்படியே தேவா மருந்து மாதிரி தெரியுது. இன்னும் இந்த ட்ரிப்ஸ் இந்த செட்டப்ல இன்னும் எத்தனை நாளுமா வாழ்றது? என்னால முடியல தமிழ். வெளியே வரணும், எல்லாரு கூடயும் சந்தோஷமா பேசி சிரிக்கணும், நினைச்சதை சாப்பிடணும், எல்லா இடத்துக்கும் போகணும். 20 வருஷத்துல இந்த ஊர் எவ்வளவோ மாறி இருக்கும்ல. எல்லாத்தையும் நான் பார்க்கணும் தமிழ். மாமா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா ப்ளீஸ் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. முத்து, முத்து, எங்க யாரையுமே காணோம். ஐயோ மாமா, அத்தை வர மாதிரி இருக்கு. தட்ட கொடுங்க. நீ என்ன பண்றீங்க? சாப்பிட வந்த அத்தை. இது என்ன டைனிங் டேபிளா? இங்க உட்காந்து ஏன் சாப்பிடுற? சும்மா மாமா கூட பேசிட்டே சாப்பிடலான்னு.
நான் வரும்போது ஏதோ ஆம்பளை குரல் கேட்டுச்சே. அது போன் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆபீஸ் கால். சரி சரி, நீ கிளம்பு. இங்கேயா உட்காந்து சாப்பிடுவ? இங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது, அது அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும். போ போ. ஆபீஸ் கால இங்க உட்காந்து பேசுறாளாம். வேற இடமே கிடைக்கலையா? இந்த மாதிரி வாசம் எல்லாம் அவருக்கு பட்டா அவருக்கு என்ன ஆகுமோ பாவம். அவரே எவ்வளவு வருஷம் ஆச்சு சாப்பிட்டு. அட, இன்னும் போலையா நீ? போனத்த பாயத்த மாமா பத்திரமா பாத்துக்கோங்க. புதுசா என்னமோ நான் இத்தனை வருஷமா பாத்துக்கலையா என்ன? என்னங்க அப்படிதானே? ரொம்ப பண்றா. வர்ஷினி, வா தமிழ். என்னாச்சு வர்ஷினி? ஒன்னும் இல்லையே. இல்ல, ஏதோ டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்க. இல்ல தமிழ், நல்லா தான் இருக்கேன். இல்ல வர்ஷினி, உன் முகத்துல ஏதோ கவலை தெரியுது. ஆ, அது தலைவலியா இருக்கு. கொஞ்சம் விட்டு விட்டு வலிக்குது, அதான். சரி, நீ வா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். இல்ல வேண்டாம், நான் மாத்திரை போட்டிருக்கேன். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி, பாத்துக்கோ. எதுவும் தேவைன்னா என்ன கூப்பிடு. ஆ ம்.